திருச்சிக்கு அருகே 30 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய கிராமம் தான் நங்கவரம். ஊருக்கு நடுவுல கோமலவள்ளி அம்பாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோவில் அமைஞ்சிருக்கு. 130 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஊரை சேர்ந்த ஐயங்கார் குடும்பத்துல இருந்து மைசூருக்கு புலம்பெயர்ந்தாரு ரங்காச்சாரி. மைசூர் அரண்மனையோட மருத்துவரா ரங்காச்சாரி வேலை பார்த்தாரு. அவரோட மகன் ஜெயராமன். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமா கொண்டு பின்னாடி பணி நிமித்தமா ஆந்திர மாநிலத்துல குடியேறினாரு ரங்கசாமி ஐயங்கார். அவரோட மகள் வேதநாயகி என்ற சந்தியா. இந்த ஜெயராமன் சந்தியா தம்பதிக்கு 1948 ஆண்டு பிப்ரவரி 24 மாசி மாதம் மகன் நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை தான் கோமலவள்ளி அப்படிங்கிற ஜாதக பெயர் கொண்ட அம்மு என்ற ஜெயலலிதா அப்படிங்கிற புரட்சி தலைவி அம்மா. மைசூர்ல பிறந்து பெங்களூர்ல வசிச்சுட்டு வந்தப்போ 5 வயது சிறுமி அம்மு ஒரு முறை சித்தி வித்யாவதியோட சென்னைக்கு வந்தாங்க. அலையும் கரையும் உரசி கொள்ளக்கூடிய அந்த அந்தி பொழுதுல உலகத்தோட 2வது நீளமான கடற்கரை அப்படிங்கிற புகழை பெற்ற சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்தாங்க. அம்முவுக்கு ஆனந்தம், பேரானந்தம். கரையோரம் குவியும் நுரை பூக்களை அள்ளி வாயால ஊதியோ காற்றுல தூவியோ மனசு முழுக்க மகிழ்ச்சி பூக்க விளையாடினாங்க அம்மு. சென்னை மாநகரம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. எது விதையாக மனசுல விழுமோ அதுதான் முளைக்க தொடங்கும். சில வருஷங்கள்ல கல்விக்காக சென்னை வந்தாங்க அம்மு. பிரசன்டேஷன் கான்வென்ட், சர்ச் பார்க் மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை பரவசமா பயணிச்சது. அம்மாவுக்கு பள்ளி வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சு போச்சு. பள்ளியோட இறுதி வகுப்பான SSLC பயிலும் போது அரசு பொது தேர்வுல மாநில அளவுல முதல் மாணவியா மதிப்பெண் வாங்கி தேர்ச்சியானாங்க. கல்லூரி படிச்சு முடிச்சு பேராசிரியராகவோ வழக்கறிஞராகவோ பத்திரிகை ஆசிரியராகவோ வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அம்முவோட கனவு. ஆனா அந்த கனவை காலம் ஒரு நாள் கலைச்சிடுச்சு. தன்னோட திடீர் பொருளாதார சரிவை அதுவரைக்கும் மகள் கிட்ட காட்டாத தாயார் சந்தியா மகள் அம்முவோட முதல் முறையா மனம் விட்டு பேசினாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய கடன் சுமை காரணமா நீ படிக்க வேண்டாம், நடிக்கணும் அப்படின்னு. ஆரம்பத்துல அதிர்ச்சி அடைஞ்ச அம்மு பின்னாடி குடும்ப நிலைய புரிஞ்சுக்கிட்டாங்க. கல்லூரி ஆசைய தியாகம் செய்ய முன் வந்தாங்க. அந்த வயசுக்கே உரிய 1000 கனவுகளோட சுற்றி திரிஞ்ச அம்முவோட கனவுகளை கலைச்ச காலம் அவங்கள வெள்ளித்திரையை நோக்கி தள்ளிடுச்சு. திரைத்துறை, அதை தொடர்ந்து அரசியல் துறையும் அவருக்கு சவாலா அமைஞ்சது. தன்னோட தனித்துவத்தாலையும் தன்னோட ஆளுமையாலையும் சிங்கங்களுக்கே சிம்ம சொப்பனமா இருந்து சிறந்து திகழ்ந்து மிளிர்ந்தாங்க புரட்சி தலைவி அம்மா. முள் பாதைகளையும் நெருப்பாறுகளையும் கடந்து வந்தாங்க. தோல்விகளுக்கு பின்னாடி வேள்விய வளர்த்து வெற்றிய தொட்டாங்க. பல துயரங்களை கடந்து உயரங்களை வென்றாங்க. கண் அசைவுல கட்சியையும் கை அசைவுல ஆட்சியையும் வச்சிருந்தாங்க. மக்கள் செல்வாக்கு பெற்ற முதல்வராகவும் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கத்தோட தலைவராகவும் ஏழை எளியோரோட இதய தெய்வமாகவும் வணங்கப்பட்ட ஆளுமை சிகரமான அம்மா ஒரு கருப்பு நாள்ல கண் மூடினாங்க. ஏறத்தாழ 70 வருடங்களுக்கு முன்னாடி தன்னை நேசிச்ச ஒரு குழந்தைய தன்னோட மடியில வச்சு இன்னைக்கும் தாளாட்டிக்கிட்டு இருக்கு மெரினா கடற்கரை. அந்த கடல் அலையாய் வந்து கரையில் முட்டி மோதி அழும்போது ஒவ்வொரு அலையோட ஓசையும் ஜெயலலிதா என்னும் நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படிங்கிற கம்பீர குரல் ஓங்கி ஒலிக்குது. விதைத்தவர் உறங்கலாம், ஆனால் விதைகள் உறங்குவதில்லை.